ஆல்கஹால் இல்லாத உணவும் கிடையாது, ஆல்கஹால் இல்லாத பானமும் கிடையாது, எல்லாமே இருக்கு. மனிதர்கள், பறவைகள், விலங்குகளுக்கு மட்டும் ஆல்கஹால் தேவைங்கிறது இல்லை, இந்த தாவரங்களுக்கு ஆல்கஹால் தேவை. The state shall endeavor to bring about the provision of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are used to health. இதை பற்றிய புரிதல் இல்லாமல் தான் இன்னும் பெரியார் கோடாரி எடுத்துக்கிட்டு தென்னை மரங்களை வெட்டின மாதிரி படத்தை போட்டு காட்டிட்டு இருக்காங்க. ஆதாயம் தேடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள், இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் வள்ளுவருடைய பார்வைக்கு பேய்ப்பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள். அதே சிங்கப்பூர்ல இவன் போதைப் பொருள் பிராந்தி வச்சிருந்த, விஸ்கி வச்சிருந்த, ரம்மு வச்சிருந்த, சாராய் வச்சிருந்தான்னு சிரின்னு சிரிப்பாங்க. இதுக்கு எல்லா கட்சி தலைவர்களும் துணை போறாங்க. அண்ணாமலை பல இடங்கள்ல பேசுறாரு, எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும். அன்புமணி ராமதாஸ் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்றாரு, அவர் மருத்துவர் இருக்கிறாரு, அவர் என்ன சொல்றாரு, நாங்க ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கஹால் இருக்காதுங்கிறார். வணக்கம். வணக்கம். கள்ளுக்கடைகளை திறக்கணும்னு அண்மை காலமா அரசியல் தலைவர்கள் கோரிக்கைகள் விடுக்கிறத பத்தி உங்க கருத்து என்ன? பெரியார் மது ஆதரவாளரா மது எதிர்ப்பாளரா? எதிர்ப்பாளர். இப்படித்தான் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். பெரியார் மது ஆதரவாளர். பெரியார் 1921 மது எதிர்ப்பாளர், 1963 மது ஆதரவாளர், 22/1/1963 கும்பகோணத்தில் மது வேண்டுவோர் மாநாட்டுக்கு தலைமை வகிக்கிறார். அப்போது தலைமை உரையில் அவர் சொல்கிறாரு, 1921 நான் காங்கிரஸ் கட்சியிலே இருந்தபோது காங்கிரஸ்காரர்களுடைய பேச்சை கேட்டு கள் இறக்கிய 500 தென்னை மரங்களை வெட்டி வீழ்த்தி விட்டேன். அது எவ்வளவு முட்டாள்தனம் என்பதை இன்று நான் உணர்கின்றேன். கள் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருளோ மதுவோ அல்ல, அது உணவு. மரத்திலிருந்து இறக்குன கல்லை மரத்தடியிலேயே குடிக்கிறதுக்கு வித்துட்டா எந்த பாதிப்பு வராது. கல்லுக்கு ஏலம் கடை என்று இருந்தால்தான் கலப்படம் போன்ற தவறுகளுக்கு வாய்ப்பு இருக்கும். மொத்தத்தில் கள் மீதான ஆளுமையை அரசு கைவிட வேண்டும். என்னுடைய தங்க கண்ணம்மானுடைய கணவர் மாப்பிள்ளை நாயக்கர் அதிசார வயிற்றுப்போக்கு நோயால் அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு மரத்து கல்லை குடித்தா நல்லதுன்னு மருத்துவர் சொல்ல கேட்டு கல்லை குடிச்சிக்கிட்டு இருந்தார். நோய் கட்டுக்குள்ளே இருந்தது, நோயினுடைய அறிகுறி வெளியே தெரியல. இதுக்கிடையில் மதுவிலக்கு கொண்டு வந்தாங்க, கல்லுக்கு தடை விதிச்சிட்டாங்க, கல் கிடைக்காம போச்சு. கொஞ்ச நாள் திருட்டுக்கல்லை குடிச்சிக்கிட்டு இருந்தார். அது கேவலம்னு சொல்லி கல் குடிக்கிறத நிறுத்திட்டாரு. நோய் முத்தி போய் 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாரு. கல்லுக்கு தடை விதிக்காமல் இருந்திருந்தால் அவர் இன்னும் உயிரோடு இருந்திருப்பார். 1000 உயிர் எழுதலாம், எந்த உயிர் செல்லும்? எந்த உயிர் செல்லும்? இறப்புக்கு முன்னாடி கடைசியாக எழுதப்பட்ட உயிர் தான் செல்லும். 1921 சொன்னது செல்லுமா? 1963 அவர் சொன்னது செல்லுமா? 63 சொன்னது தான் செல்லும். இதை பற்றிய புரிதல் இல்லாமல் தான் இன்னும் பெரியார் கோடாரி எடுத்துக்கிட்டு தென்னை மரங்களை வெட்டின மாதிரி படத்தை போட்டு காட்டிகிட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்தளவில் ஒழிக்கப்பட வேண்டியது போதைப்பொருள், தவிர்க்கப்பட வேண்டியது மது, தடை செய்யக்கூடாதது கள். போதைப் பொருள்னா என்னன்னா, ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மர்ஜுவானா, பெத்தடின், ஹெராயின், ப்ரௌன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், போதை காளான், இவைகள் தான் போதைப் பொருள். சிங்கப்பூரில் என் சட்டப்பையில் ஒரு 6 கிராம் அபின் இருந்ததுன்னா நான் கைது செய்யப்படுவேன். ஐ ஆம் அண்டர் அரெஸ்ட், ஐ ஆம் liable to be prosecuted. The burden of proof lies upon the accused side, not the prosecution side. நான் தான் நிரூபிக்கணும் 2 மாதத்துக்குள்ளே நான் நிரபராதின்னு. நிரூபிக்க தவறினால் மரண தண்டனை, கேபிட்டல் பனிஷ்மெண்ட்டு. எதுக்கு? போதைப் பொருளுக்கு. அதே சிங்கப்பூரில் இவன் போதைப் பொருள் பிராந்தி வச்சுருந்த, விஸ்கி வச்சுருந்த, ரம்மு வச்சுருந்த, சாராய் வச்சுருந்தான்னு சிரின்னு சிரிப்பாங்க. சிங்கப்பூரில் மதுக்களுக்கு கடவோட்டு விற்கிறாங்க, ஆனால் போதைப் பொருள் சர்வதேச அளவில் தடை. ஆக அதே கள்ள சிங்கப்பூரில் உணவாக வச்சுருக்காங்க. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகமானது புளித்த கல், புளிக்காத கல் இரண்டையுமே உணவு பட்டியலில் வச்சுருக்காங்க. அதுதான் வள்ளுவர் சொல்கிறாரு, உலகத்தார் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையா வைக்கப்படும். ஒட்டுமொத்த உலக கள்ள உணவுன்னு சொல்லுது. தமிழ்நாட்டிலே மட்டும் ஆட்சியாளர்களும் சில அரசியல் கட்சி தலைவர்களும் தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக இது போதைப்பொருள், இது மது என குறுக்கு சால் ஓட்டுகின்றார்கள். இப்படி குறுக்கு சால் ஓட்டுவோனை உலக பேய்ப்பட்டியலில் வைக்கப்பட வேண்டும்ங்கிறார். ஆதாயம் தேடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள்,
இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள், இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் வள்ளுவருடைய பார்வைக்கு பேய்ப்பட்டியலில் வைக்கப்பட வேண்டியவர்கள். ஆனால் எம்ஜிஆரை பொறுத்தளவு ஒரு கள் ஆதரவாளர். அவர் காலத்தில் தான், அவர் முதலமைச்சராக இருந்தபோது தான் கல்லுக்கு தடை கொண்டு வந்தாங்க. 1/1/87 தான் கல்லுக்கு தடை வச்சாங்க. அப்போது அவருடைய கடைசி காலம். அதே ஆண்டு டிசம்பர் 24 இறந்துடுறார். கடைசியில் எப்படி இருந்தார்னு உங்களுக்கு தெரியும். சில நேரங்கள் நினைவாற்றல் இருக்காது. அந்த நேரத்தில் யாரோ அவரோட கையெழுத்து வாங்கிட்டான். அவர் ஒரு கள் ஆதரவாளர். அவர் சுயசரிதை நான் ஏன் பிறந்தேன் அதில் பதிவு பண்ணுறாரு. நான் சிறுவனாக இருந்தபோது நோய்வாய்ப்பட்டு இருந்தேன், கல்லை தொடர்ந்து பருகி வந்ததால் நோயிலிருந்து மீண்டேன்னு பதிவு பண்ணுறார். அவர் ஒரு கள் ஆதரவாளர். மகாத்மா காந்தி ஒரு கள் ஆதரவாளர். புளிக்காத கல் சத்தான உணவுன்னு சொல்லி யங் இண்டியா பத்திரிகையில் பதிவு பண்ணுறார். அம்பேத்கர் தானே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக இருந்து சட்டத்தை எழுதினார். மதுவிலக்கு, மது கொள்கையை பற்றி, போதைப்பொருளை பற்றி ஆர்டிக்கல் 47 தான் சொல்லுது. ஒரே ஆர்டிக்கிள் தான் சொல்லுது. அதை பற்றிய புரிதல் இவர்களுக்கு இல்லவே இல்லை. என்ன சொல்லியிருக்காருன்னா, த ஸ்டேட் ஷால் ரெகார்ட் ரைசிங் த லெவல் ஆஃப் நியூட்ரிஷன் அண்ட் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் இட்ஸ் பீப்புள் and the improvement of public health as among its primary duties, and in particular the state shall endeavour to bring about the prohibition of the consumption except for medicinal purposes of intoxicating drinks and of drugs which are injurious to health. The duties of the government. அரசினுடைய தலையாய கடமைகள் 3. 1 சத்தான உணவு எடுப்பது, 2 வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது, 3 உடல்நலத்தை பேணுவது. இதற்காக மதுவிலக்கு கொண்டு வருகின்ற பொழுது மருந்துகளுக்கு விலக்களித்து விட்டு, சில மருந்துகளை பார்த்தீங்கன்னா இப்போ டாஸ்மாக் கடையில் விற்கிறாங்கள்ல மது, அதில் இருக்கக்கூடிய ஆல்கஹால் அளவோட கூடுதலாக இருக்குது. ஏன்னா மருந்துங்கிறதுனால அதுக்கு விதிவிலக்கு கொடுக்கணும். மருந்துகளுக்கு விதிவிலக்கு அளித்து விட்டு, கல்லொரு அருமருந்து, சித்த வைத்தியத்தில் முக்கியமான மூலப்பொருள், இயற்கை விவசாயத்துக்கு பஞ்சகாவியா அமிர்த கரைசல் தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய மூலப்பொருள், குடிநோய்க்கே கல் அருமருந்து. ஒருத்தர் டாஸ்மாக் கடையில் குடிச்சிக்கிட்டு இருக்கார். அவருடைய கல்லீரல் பாதிக்கப்படுது. அந்த கல்லீரலில் அசிட்டால் டிஹைடு என்று சொல்லக்கூடிய நஞ்சு படத்துறது. நோயாளி உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை. அப்படிப்பட்ட ஒரு நோயாளி தினமும் காலையிலும் மாலையிலும் அளவாக கல்லை பருகி வந்தால் அந்த அசிட்டால் டிஹைடு மெல்ல 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 அகற்றப்பட்டு அந்த நோயாளி குணமடைவார். ஆக குடிக்கே அருமருந்து கள் விலக்களித்து விட்டு, எதுக்கு தடை விதிக்கணும்? இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். உடலுக்கு கேடும் தீங்கும் விளைவிக்கக்கூடிய பானங்களுக்கும் பண்டங்களுக்கு தான் தடை விதிக்கணும். தமிழ்நாடு அரசு செய்யக்கூடாததை செஞ்சுருக்காங்க, செய்ய வேண்டியதை செய்யலை. செய்தக்கல்ல செய்யக்கடும், செய்தக்க செய்யாமல் யானும் கெடும். இதுக்கு எல்லா கட்சி தலைவர்களும் துணை போகிறாங்க. கல் பற்றிய புரிதல் சத்தியமாக யாருக்கும் கிடையாது. நாங்களும் 19 வருஷமாக கல் இயக்கம் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோமல்ல. இதே சென்னையில் அசுமேதையா கூட்டமல்ல. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது, செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது, இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் இருந்தபோது, இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் இருந்தபோது, அந்த ராஜரத்ன விளையாட்டு அரங்கத்திலிருந்து தெற்கு போர்க் சாலை வரல அந்த குதிரையை வழி நடத்தணுமில்ல. அந்த குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள் தான் மதுதான் என நிரூபித்து விட்டால் 10 கோடி ரூபா பரிசுன்னு சொன்னமல்ல. கள்ளியக்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளும், வெற்றி தோல்வியை ஒப்புக்கொள்ளும் அப்படின்னு சொன்னமல்ல. ஏன் ஒருத்தரும் இல்லை? எந்த ஊருக்கு போனீங்க? அப்படின்னா எதுக்கு உங்களுக்கு கட்சி, எதுக்கு தலைவர் பதவி, எதுக்கு ஆட்சி? வெக்கமல்ல. இதுதான் சென்னை பிரகடனம்னு முடிச்சுமல்ல. 19 வருஷம், 1 வருஷமா 2 வருஷமா? இல்லை காது இருக்குதா இல்லையல்ல? கொடுமை. இன்றைக்கி சொல்கிற இந்த 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலேருந்து தேர்வு செஞ்சு போனாங்கள்ல 2014, அவங்க பாராளுமன்றத்தில் பதவி பிரமாணம் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அந்த அரசியலமைப்பு சட்ட பிரதியை அப்படியே தூக்கி பிடிச்சிக்கிட்டு, அந்த அரசியலமைப்பு சட்டத்தோட என்ன சொல்லுது? 47வது பிரிவு கள்ள உணவுன்னு சொல்லுதா, மதுன்னு சொல்லுதா, போதைப்பொருள்னு சொல்லுதா, தடை செய்யப்பட வேண்டிய பண்டம்னு சொல்லுதா, தடை செய்யக்கூடாத பண்டம்னு சொல்லுதா? உணவுன்னு சொல்லுது, தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை காலில் போட்டு முதிச்சுக்கிட்டு நீங்கள் ஆட்சி பண்ணிட்டுருக்கீங்களே, எந்த விதத்தில் நியாயம்? இந்த புரிதல் பல தலைவர்களுக்கு இல்லை. உதாரணம், அண்ணாமலை இருக்கார்ல. அண்ணாமலை பல இடங்களில் பேசுகிறாரு, உங்களுக்கு தெரியும். தமிழ்நாடு அரசு கள்ளுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும், தமிழ்நாட்டில் கள்ளு கடைகளை திறக்க வேண்டும் பேசுகிறாரா? ரைட். எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்?
1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி அநியாயமாக தமிழ்நாடு அரசு இந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வாங்கள்ல. அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குகள் கீழே. அந்த கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல், வல்லமை, திறமை கொண்டவர் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமரட்டும். நீங்கள் இறங்குங்கள். இதையெல்லாம் நாமளை பேசணும். இதையெல்லாம் சட்டப்பேரவை உறுப்பினர் ஈஸ்வரன் கேட்டிருக்கணும். அடுத்த ஒரு கேள்வி கேட்கணும். எந்த அடிப்படையில் நீங்கள் முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் எஸ் ஏ சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக்கு பிரமாணம், ரகசிய காப்பு எடுத்தானே கொண்டிருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை, பொறுப்பு உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இதற்கு என்ன பதில்? ஒரு மரத்துக்கல்ல 48 நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். கல்லுக்கு 7ஆம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கல் தான் கிடைக்கும். அதுவும் அது கலப்பட கல்லாக தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசினல் பர்பஸஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. எடப்பாடி பழனிசாமிகிட்ட சொன்னோம், அவர்கிட்ட சொன்னோம் 2021, ஐயா தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக நீங்கள் ஒரு அறிவிப்பு வெளியிடுங்க, ஆட்சி தக்க வச்சுக்கலாம். பனை, தென்னை, ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். பவுச்சில், பாட்டிலில், டென்களில், டப்பாக்களில், டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சி மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில், தலைநகரங்களில், நட்சத்திர விடுதிகளில், பன்னாட்டு விமானத்தளங்களில், வரி செலுத்தப்பட்ட கடைகளில் இதை சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான அந்நிய செலாவணி தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்தியா முழுவதும் இன்றைக்கி எவ்வளோ பனைகள் இருக்குது? 8 கோடி பனை மரங்கள் தான் இருக்குது. அதில் 5 கோடி பனை மரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. உலக அளவில் பெரிய வரவேற்பு இருக்குது. உங்களுக்கு தெரியும், பனை மரத்துக்கு யாராச்சும் தண்ணி பாய்ச்சிருக்கிறோமா? இல்லை. ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? இல்லை. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? அதுவும் இல்லை. ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கள், பதநீர், நீரா உலகத்தர வாய்ந்ததாக இருக்கும். இன்றைக்கி பூமி வந்து சூடாகிட்டு இருக்குது. எல்லாம் வனம் பற்றிக்கிட்டு எரியுது. பாலைவனத்தில் மழை பெய்யுது, பெய்யக்கூடாத இடத்துல பெய்யுது, பெய்ய வேண்டிய இடத்துல பெய்யறதில்லை. ஆக பூமி பந்து சூடாகி அங்கே தென் துருவம், வட துருவத்தில் இருக்கக்கூடிய பனிகள்லாம் உருவி கடல் மட்டம் ஒசுருது. இன்னும் 50 ஆண்டுகளில் சென்னை போன்ற பெருநகரங்கள் கடலில் மூழ்கும்னு வேறு சொல்லியிருக்காங்க. இப்படி எச்சரிக்கையெல்லாம் ஒழிச்சிக்கிட்டு இருக்குது. இந்த நிலைமையில் பிராண்டிக்கோ, விஸ்கிக்கோ, ரம்முக்கோ, சாராயத்துக்கோ, ஓட்காவுக்கோ எதிர்காலத்தில் வரவேற்பு இருக்காது. கள் போன்ற இயற்கையான சத்தான மென்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்குது. அந்த ஒரு நிலை வருகின்ற பொழுது தமிழ்நாடு தலை நிமிரும் முதன்மை மாநிலமாக மாறும். இந்த கல்லறகிறதுக்கு மின்சாரம் வேணுமா? வேண்டியதில்லை. இது சுற்றுச்சூழலை பாதிக்குமா? பாதிக்காது. ஆக 85 லட்சம் பேர் இன்றைக்கி வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இளைஞர்கள் பதிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அருமையான தொழில். இது பெரிய முதலீடும் கிடையாது. மதிப்பு கூட்டப்பட்ட பண்டமாக மாற்றி உலக அளவு சந்தைப்படுத்தலாம். சொல்லிடுறோம், அரசினுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும். இன்றைக்கி ஒரு தொகுதிக்கு என்னுடைய கணிப்பு 3000லேருந்து 10,000 ஓட்டு வரல இருக்குது இந்த கல்லில். அவர் மட்டும் அறிவிச்சிருந்தாருன்னா ஆட்சி தக்க வச்சுருந்துருக்கலாம். அன்புமணி ராமதாஸ் இருக்கார்ல, அவர் என்ன சொல்கிறாரு? மாற்றம், மாற்றம், முன்னேற்றம், அன்புமணிங்கிறார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி. அண்மையில் அந்த திருமாவளவன் மகளிர் மது ஒழிப்பு மாநாடு போட்டார்ல, அதுக்கு என்ன சொன்னார்? அவர் திருமாவளவன் எல்கேஜி, நாங்கள்லாம் பிஹெச்டி. நாங்கள் எவ்வளோ போராட்டங்கள் நடத்தியிருப்போம் மது ஒழிக்கிறதுக்கு. ஆக நாங்கள் பிஹெச்டிங்கிறார்ல. சரி, பிஹெச்டி ரைட். அவருக்கு ஒரு ஆர்வ கோளாறு. அவர் என்ன சொல்லியிருக்காரு?
நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு பைசா லஞ்சம் இருக்காது, ஒரு சொட்டு ஆல்கால் இருக்காதுங்கிறார். அவருக்கு புரிதல் இல்லை. ஆல்கால் இல்லாத உணவும் கிடையாது, ஆல்கால் இல்லாத பானமும் கிடையாது, எல்லாமே இருக்கு. நீங்கள் கறக்கக்கூடிய பாலில் ஆல்கால் இருக்காது. அதே பால் தயிரா மோரா மாறும்போது ஆல்கால் வந்துடும். நீங்கள் மாவாட்டுறோம், அதில் ஆல்கால் இருக்காது. அதே புளிச்சு போனால் ஆல்கால் வந்துடும். புளிச்சு போனால் தான் தோசை வார்க்க முடியும், இட்லி சுட முடியும், இல்லை வேணா முடியாது. இட்லி தோசை பணியாரம் அதுலேயே ஆல்கால் இருக்குது. அதே மாதிரி சுடுசோத்தில் ஆல்கால் இருக்காது. பழைய சோறா மாறும்போது ஆல்கால் வந்துடும். தேனில் இருக்குது, பழச்சாத்தில் இருக்குது, எதில் ஆல்கால் இல்லை. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. மனிதர்கள், பறவைகள், விலங்குகளுக்கு மட்டும் ஆல்கால் தேவைங்கிறது இல்லை, இந்த தாவரங்களுக்கு ஆல்கால் தேவை. இப்போது நாங்கள் சேடை பாய்ச்சி சேத்தலை ஓட்டுறோம். சேத்தலை ஓட்டின உடனே அடுத்த நாளே உடனே நாற்றை நட்டால் நாற்று துளிர்க்காது. அப்படியே மேலேருந்து கருவிக்கிட்டு போய் அப்புறம் கீழேருந்து துளுத்து வரும். அதே சேத்தை ஒரு வாரம் 10 நாள் ஆற போட்டு புளிக்க வச்சு நாற்று நட்டால் நட்ட நாற்று அப்படியே தலையும், துளிர்க்கும். காரணம் ஆல்கால் வந்துடும். ஆக பயிருக்கும் ஆல்கால் தேவை. இந்த அடிப்படை புரிதல் இல்லாமல் அவர் மருத்துவருங்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு ஆல்கால் இருக்காதுங்கிறாரு. மொத்தத்தில் கள் பற்றிய, போதைப்பொருள் பற்றிய, மது பற்றிய புரிதல் தமிழ்நாட்டில் பலருக்கு இல்லை.